வணக்கம். இன்று குற்றம் கடிதல் அதிகாரத்தின் 9வது குறளை நாம் பார்க்கலாம். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இல்லையா? நம்மளுடைய குறைகளை முதலில் நாம் அறிந்து நீக்கிக் கொள்ளுதல் இயல்பான ஒன்று, அது நல்லதும் கூட அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் என்ன ஆள், பெரிய ஆள், எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், தன்னையே வியந்து போற்றி கொள்ளக்கூடியவர்கள். நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், எனக்கு இது தெரியும், அதை தெரியும், சுயத்தம்பட்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று. அதே போல் அதுக்கு என்ன பேருன்னா ஆணவம், கர்வம், திமிர், இதுதான் அதுக்கு பேர். அதே போல் நன்மை தராதுன்னு ஒரு செயல் தெரிந்து கூட அதனை செய்ய விரும்புதலும் கூடாது. இதெல்லாம் குற்றங்களாக கருதப்படுகின்றன. தன்னையே பெரிய ஆளுன்னு நினச்சி பீத்திக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது கர்வம். நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் செய்யாத, அதுவும் தவறு. அதே போல் தீமையான செயல்களை செய்யாது. அதை எப்படி சொல்கிறாரு? நன்மை பயக்காத செயல்களை நீ செய்யாதேன்னு அர்த்தம், தீயவைகளை செய்யாதேன்னு அர்த்தம். அதுவும் குற்றத்தில் தான் சேருகிறது. இப்போ குறளுக்கு வரலாம். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவாவினை, நயவர்க்க நன்றி பயவாவினை, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவாவினை. முட்டாள் மனிதனே, நீங்கள் எல்லாம் குற்றம் கடிதல்னோடனே சரி, நான் என்கிட்ட இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கிட்டேன், அதனால் நான் மிகப்பெரிய ஆள், எனக்கு இவ்வளவு தெரியும், கல்வியில் மிகச்சிறந்தவன், கலைகளில் சிறந்தவன், ஆடல் பாடல்களில் சிறந்தவன், செல்வத்தில் சிறந்தவன், எல்லாத்துலேயும் நான் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நம்மளுக்கு நாமளே ஐஸ் வச்சுக்கிறோம்ல, அதற்கு பேர் கர்வம், திமிர், ஆணவம். எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் பணிவுடையன் ஆதல் நன்று. இப்போது சில பேர் இருக்கான், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு. உழைப்புக்கு தகுந்த ஊதியம், அவ்வளோதான். அதை ரொம்ப பெரிய விஷயமாக பேசுறது நடந்துட்டு தானே இருக்கு எல்லாமே. அது மாதிரியெல்லாம் இருக்காதே. உன்னை நீயே வியந்து தற்பெருமை கொள்ளாதே, கர்வத்தோடு இருக்காதே, ஆணவம் கொள்ளாதே, திமிர் பிடித்து நிற்காதே, இதான் அதுக்கு அர்த்தம். சரி, அதுவும் தவறு. இது இந்த மாதிரி குணங்கள் தவறு. இன்னொன்று என்ன? நன்மை தராத செயல்களை ஒருபோதும் செய்யாதே. எப்பயுமே தீயவைகளை நீ செய்யக்கூடாது என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. கடைப்பிடித்து பார்ப்போம். வாழ்வில் சிறக்கிறோமா இல்லையா என்பது நமக்கும் புரியுமல்லவா? நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.